நண்பர்களே, இந்த பதிவு யாருக்காகனா தமிழ்நாடு போக்குவரத்து துறை அதிகாரி ஆர்டிஓ ஆபீசர் ஐயா அவர்களுக்கு. வணக்கங்க ஐயா. நாங்கெல்லாம் டிரைவருங்க. நம்ம தமிழ்நாடு அரசு சட்டத்திட்டப்படி என்ன சொல்றாங்கன்னா, கனரக வாகனங்கள் லாரி போன்ற ஹெவி வெஹிக்கிளுக்கு கம்பல்சரி ஹெல்பர் இருக்கணும் அப்படின்றது நம்ம தமிழ்நாடு அரசோடைய உத்தரவுங்க. ஆனா 180% லாரியில கிளீனரே இல்லைங்க. டிரைவருக்கு நாங்கள் சாவறோம். ஏன்னா கிளீனர் வச்சா கிளீனருக்கு ஒரு சம்பளம் கொடுக்கணும்ல, டிரைவர் வச்சா டிரைவரோட முடிஞ்சிடும். ஒரு எம்டி வண்டி பஞ்சர் ஆகுதுன்னா நாங்கள் கைட்டி மாட்டிடுவோம், ஒன்றும் தெரிஞ்சிக்காது. அதே ஒரு 30 டன்னு 40 டன்னு லோடோட ஒரு வண்டி பஞ்சர் ஆச்சுன்னா அதை சாக்கி போட்டு கைட்டி மாட்டுறதுக்கு ஒரு ஆளாக கடந்து சாவுறங்க. அது மட்டும் இல்லைங்க, கம்பல்சரி அனைத்து கனரக வாகனங்கள்லையும் ஏர் கூலர் அல்லது ஏசி இருக்கணும்னு நம்ம ஐயா முதலமைச்சர் ஐயா உத்தரவே போட்டிருக்காரு. ஆனால் கம்பெனிக்காரங்க வண்டியை தயார் பண்ணி வெளியில் அனுப்பும்போது ஏசியோட தான் அனுப்புகிறாங்க. ஒரு சில ஓனர்கள் ஏசியை கட் பண்ணிடுறாங்க, மைலேஜ் அடிவாங்க அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லைங்க, நாங்கள்லாம் டிரைவருங்க. ஏசியில் இருந்தால் அப்போ டிரைவருக்கும் ஓனருக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் ஏசியை கட் பண்ணுறாங்க. இங்கே பாருங்க, வேலை செய்யலைங்க, வேலை செய்யலை, வெயில் அடிக்கலை, ஆனால் வேர்த்து ஊற்றுது. இதுதான் டிரைவரோட நிலைமை. எப்போதான்